இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீகனிசம் தான். ஸோ இந்த வேர்டு உங்களுக்கு மேபி புதுசாக இருக்கலாம். பட் இந்த எத்திக்கல் வே ஆஃப் லிவிங், இந்த வீகனிசம் வந்து ஸோ நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏன் இந்த வீகனிசம், ஸோ ஏன் இதை ஃபாலோ பண்ணணும், ஸோ கொஞ்சம் ஆழமாக வந்து இதில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு இந்த ஒரு ஒரு அழகான அற்புதமான ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் நம்மளுடைய ஏன்ஷியன்ட் ஃபிலாசபர் அண்ட் கிரேட் மாஸ்டர் வள்ளலார் இல்லையா? ஸோ அவர் வந்து கருணையே மக்களுக்கு எடுத்து உரைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எக்ஸ்பெஷலி அவர் வந்தவர் இல்லையா? வருவிக்கு உற்றவர். ஸோ கருணை அவருடைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு எம்பசைஸ் வந்து இந்த பீப்புளுக்கு எடுத்து வைக்கிறது கருணை உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு. ஸோ கருணை வந்து எடுத்து உரைக்கிறதுக்காகவே அவர் வந்தவர். ஸோ அதன் அடிப்படையில் இந்த வீகனிசமும் வருது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே அவருடைய அந்த ஒரு பியூட்டிஃபுல் லைனை கோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஒரு சொல்ல விரும்புகிறேன். ஸோ உயிரின பாகுபாடு, ஸோ ஸ்பீஷியசிசம் அப்படிங்கிற வேர்டு, உயிரின பாகுபாடு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஸோ உயிரின பாகுபாடுன்னும் போது ஒரு பூனைக்கும் ஒரு நாய்க்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு, அதே அளவில் அதே அன்பு வந்து நம்ம பிற உயிர்களுக்கும், கோழியாக இருக்கட்டும், ஆடு, மாடு, பன்றி, இவைகளுக்கு நம்ம காட்டுக்குரிய அன்பு வந்து ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ ரோடில் நடந்து போயிட்டே இருக்கீங்க, கையில் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வச்சுருக்கீங்க, கூடவே ஒரு டாக் வந்து வருது. அது வந்து அதனுடைய வால் ஆட்டும் போது நீங்கள் கொஞ்சமாக கொடுக்குறீங்க, அதுவும் சாப்பிடுது. ஸோ இதே டாக் வந்து நெக்ஸ்ட் சினாரியோவில் ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கு, நீங்கள் நடந்து வரீங்க. ஸோ ஒரு நபர் வராரு, யாரோ ஒரு நபர் ஒரு பெரிய ஸ்டிக் எடுத்து அந்த டாகை வந்து தேவையே இல்லாமல் அடிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணுவீங்க, ஏன் தேவையில்லாமல் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஸோ இதே சினாரியோ இப்போ கோட்க்கு யோசிச்சு பாருங்க, ஒரு ஆடு. ஸோ ஒரு ஆடு நம்மளுடைய கண்களுக்கு பின்னாடி அதை வந்து துடிக்க அதை வந்து கழுத்தை வந்து கத்தியால் கட் பண்ணி அதனுடைய ஃப்ளஷை நம்ம எடுத்து அது மசாலாவில் வந்து நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு டிஷ்ஷாக, ஒரு பிரியாணியாக நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டும்போது, ஸோ இப்போ நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் என்ன சொல்வீங்க? இது வந்து அனிமல் குவாலிட்டி அப்படின்னு சொல்வீங்களா, இல்லை ஓ பிரியாணி அப்படின்னு சொல்வீங்களா? ஸோ இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். ஸோ உயிரின பாகுபாடு, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் வந்து உயிரின பாகுபாடு. நம்ம வந்து ஒரு ஸ்பீஷியஸ்க்கு வந்து அன்பு காட்டுறோம், இன்னொரு ஸ்பீஷியஸ்க்கு வந்து நம்ம உணவுப் பொருளாக மட்டுமே பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நாம் ஒரு மனிதர்களாகிய நாம் டெஃபினட்டாக நம்ம யோசிக்கணும். நம்ம வளர்க்குறது எக்ஸ்பெஷலி கோழி, ஆடு, பன்றி, மாடு, இவைகள் எல்லாமே வந்து ஒரு உணவுப் பொருட்களாக மட்டுமே பார்க்குறோம். ஏன் நம்ம அதை ஒரு உயிராக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீகனிசத்தினுடைய கான்செப்ட். இதன் மூலிமா எவ்வளோ கொடுமைகள் நடக்குது அப்படிங்கிற பின்வர ஸ்லைடில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன், அதை மட்டும் பார்த்துட்டு.
இப்போது அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா? கொல்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய கிரைண்டரில் எடுத்துட்டு ஸோ மொத்த சிக்கன்ஸுமே அதில் போட்டு கம்ப்ளீட்டாக ஷட் பண்ணிடுறாங்க. ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து மேலால் எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லை. அவங்கள வந்து தீனி போடுறதுங்கிறதுனால அவங்களுக்கு அந்த பிஸ்னஸில் லாஸ் தானே தவிர நோ ப்ராஃபிட். ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறதுனால ஸோ எல்லா சிக்கன்ஸுமே பிறந்த அன்னைக்கு ஒரே நாளில் வந்து அத்தனையுமே வந்து கொல்லப்படுது. ஸோ எல்லா சிக்கன்ஸுமே ஸோ இதுலேயே ஃபீமேல் சிக்கனாக ஃபஸ்ட் வந்து அவங்க செக்ரிகேட் பண்ணுவாங்க. மேல் எது ஃபீமேல் எது செக்ரிகேட் பண்ணிவிட்டு சிக்கன்ஸை அந்த பேபி சிக்கன்ஸை ஃபீமேலாக இருந்தால் தனியாக செப்ரேட் பண்ணிவிட்டு மேலாக இருந்தால் தனியாக செப்ரேட் பண்ணிவிட்டு ஸோ மேல் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபீமேலை மட்டுமே ஒரு வந்து கேஜ்குள்ளே போட்டு ஸோ வாழ்நாள் முழுக்க அதை வந்து அடித்து வச்சு அது அது வந்து எக்ஸ்க்காக மட்டுமே வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதால் எக் வந்து கொடுக்க முடியலன்ற பட்சத்தில் அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கசாப்பு கடைக்கு அதாவது ஸ்க்ளாட்டர் ஹவுஸ்க்கு வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து 99.9% வந்து நடக்கக்கூடியது. ஸோ எல்லா போட்ரி ஃபார்மாக இருக்கட்டும், டெய்ரி ஃபார்மாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பிஸ்னஸின் அடிப்படையில் மட்டுமே இயங்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து கருணை அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக மறந்துட்டோம். ஸோ நம்ம அதை வந்து கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து மில்லியன் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் சிக்கன்ஸ் மட்டுமே வந்து இறக்கப்படுது. ஸோ அளவிட முடியாத கணக்கு அளவுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து கொல்லப்படுது. ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஸ்லைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைடு வந்து அவங்களால நிறைய கொல்ல முடியல. அந்த பட்சத்தில் வந்து அவங்க வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் போட்டுக்கிறாங்க. கால்களில் வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் போட்டு அப்படியே சிக்கன்ஸ் மேலே ஏறி நின்று கொள்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் சிக்கன்ஸ் வந்து கொல்லப்படுதுன்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு டிமாண்ட் இருக்கிறதுனால தான் சப்ளை அதிகமாகுது. ஸோ பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், இல்லை 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ், இல்லை நார்மலாக நம்ம வந்து நம்மளுடைய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைகள், ஸோ எல்லாருக்குமே பெரிய பெரிய இப்போ நிறுவனங்கள் எல்லாமே கூட இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் வந்து அவங்க அனுப்பணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து டைம் போதில்ல அவங்க ஒவ்வொன்றா கில் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து ரொம்ப கொடூரமாக அந்த இடத்துல வந்து நடத்தப்படுது. ஸோ உயிரோடு இருக்கிற கோழியை வந்து பிளாஸ்டிக் கவர் வந்து காலில் கட்டிட்டு ஏறி மிதித்து கொள்கிறாங்கன்னும் போது அது ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு மில்லியன் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் சிக்கன்ஸ் மட்டுமே கொல்லப்படுது. எதுக்காகன்னா ஜஸ்ட் அந்த சாப்பிட்ணும் அந்த டேஸ்டினுடைய அடிக்ஷனுக்காக மட்டுமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாடுகளுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்னு சொல்லப்படுது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் வேர்டு வேணால் இங்கிலீஷில் கொஞ்சம் ஒரு புது விதமாக இருக்கலாம். பட் அதை வந்து தமிழ் நம்ம டீகோட் பண்ணி பார்க்கும்போது செயற்கை முறையில் கருத்தரிப்பு. மாடுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்மளால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. அதனால தான் அவங்க கட்டி போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ 2 பக்கமே அது வந்து நகரக்கூடாது. பிகாஸ் தே ஃபீல் பெயின், தே ஸ்கேட். அதனால் அதை நகரும். ஸோ நகரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து டாக்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. அவங்க தான் கால்நடை மருத்துவரே வந்து அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அந்த பெரிய ஒரு ராடு மாதிரி இருக்குது இல்லையா? அந்த ராடில் வந்து ஸோ கன் ஷூட் மாதிரி அவங்களுடைய அந்த ஃபீமேல் கவுனுடைய யூட்ரஸில் வந்து யூட்ரஸில் அவங்க வந்து அந்த பெரிய ராட் வந்து ஷூட் பண்ணுறதுனால ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் செயற்கை முறையில் ஒரு கருத்தரிப்புங்கிறது கொண்டு வராங்க. ஸோ இது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இதுவே ஒரு பெண் ஒரு மனித குலத்தில் ஒரு எக்ஸ்பெஷலி ஒரு விமன்ஸ்க்கு நடந்தால் இட்ஸ் கால்ட் அ ரேப் இல்லையா? பட் வாட் அபவுட் த கவ்? ஸோ இதுதான் ஸ்பீஷியசிசம்னு நான் சொல்ல வரேன். ஸோ மாடுக்கு எவ்வளோ கொடுமை நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் இமேஜின் பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து மாடுகள் வந்து துன்புறுத்தப்படுது. சில சமயங்களில் இந்த கருத்தரிப்பு நடக்கும்போது அது ஃபெயிலியரும் ஆகுது. சரியாக வந்து
அந்த கால்நடை மருத்துவர் வந்து சரியாக அதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணாத பொழுது கரு கலைவு ஏற்படுது, கரு வந்து சிதைவு ஏற்பட்டு அந்த மாடு வந்து உயிரிழக்கிற அளவு கூட போயிருக்கு. ஸோ ஏன் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணணும்? கம்ப்ளீட்லி டிபெண்டிங் அப்பான் எ மில்க். நம்ம மில்க் கன்சியூம் பண்ணுறதுக்காக மட்டும்தான், ப்ராஃபிட் மோட்டிவ். ஸோ ஒரு பெண் மாடு இருக்குன்னா அது பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது 10 டைம்ஸ் 15 டைம்ஸ் அதை வந்து கண்டினியூஸாக செயற்கை முறையில் கருத்தரிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல ஆண் மாடுங்கிறது அவங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா அதுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு அது ப்ராஃபிட் வராது, லாஸ் தான் வரும். அதனால் இந்த மாதிரி செயற்கை முறை கருத்தரிப்புங்கிறது அவங்க கால்நடை யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் டாக்டர்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி இன்செமினேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே இப்போது ஒரு கேஷுவலான ஒரு ஃபார்மாக ஆகிப்போச்சு. இது வந்து நீங்கள் கேட்கலாம், வெறும் வந்து டெய்ரி இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய நிறுவனங்களை மட்டும்தான் இது நடக்குதாங்கன்னா இல்லை. நான் எங்களுடைய வீட்டாண்ட அக்கம் பக்கத்தில் நானும் அவங்களுக்கு தெரியாமல் இதை விசாரிச்சுக்கும் போது அவங்களும் இது தான் சொல்லுவாங்க. ஆமாம், நாங்கள் சில சமயம் கால்நடை மருத்துவரை கூப்பிடுவோம், நாங்கள் செயற்கை முறையில் கருத்தரிப்பு செய்கிறது வழக்கம்தான் அப்படிங்கிறதான் அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு 3 ஃபார்ம்களில் நான் போய் கேட்டு பார்த்தேன். ஸோ எல்லாத்துலேயுமே அதை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி மேல் காஃப் பிறந்தா, ஆண் மாடு பிறந்தா அது வந்து அப்போவே அன்னைக்கே வந்து ஸ்கிளாட்டர் ஹவுஸ்க்கு வந்து அனுப்பப்படுது, அதாவது கசாப்பு கடைக்கு வந்து அனுப்பப்படுது அப்படிங்கிறது அவங்களே சொன்னாங்க. இது வந்து ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்குறது அவங்களுக்கு வந்து இந்த ஸ்லைடு வந்து அதிகமாக பால் சுரக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக அதை இன்ஜெக்ட் பண்ணுறது. அதாவது இதனுடைய பேர் வந்து ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஊசி வந்து அவங்களுக்கு செலுத்தப்படுது. அப்போ தான் மாடு வந்து அதிகமாக பால் சுரக்கும். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம மில்க் வந்து கவுக்கிட்டேருந்து நம்ம மில்க் எடுக்கிறது கிடையாது, ஸ்நாச்சிங் தான் இப்போ நம்ம பண்ணுறோம். அளவுக்கு மீறி எக்ஸ்ப்ளாய்டேஷனுங்கிறது ரொம்ப அதிகமாக ஆகிட்டுருக்கு. ரொம்ப கொடூரமாக நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மாடுகளாக இருக்கட்டும், ஆடு, கோழி, இவைகளுக்கெல்லாம் வந்து ரொம்பவே துன்புறுத்தல் வந்து அவங்களுக்கு நடத்தப்படுது. இதெல்லாம் நம்ம கண்களுக்கு பின்னாடி இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியலை. ஸோ நம்ம இதை பற்றி கண்டிப்பாக சிந்திக்கணும், நம்ம விழிப்புணர்வு பெறணும். இப்போ அந்த ஸ்லைட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஊசி போட்டு அந்த பால் மடிங்கிறது பெருசாக இருக்க பாருங்கள். ஸோ இது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷனுங்கிறது ரொம்பவே நடந்து கொண்டு இருக்குது. எல்லாமே வந்து மில்க், அந்த பால் நம்ம கால்சியம்னு சொல்கிறோம், பட் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளவோ துன்புறுத்தல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம். பட் பால் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தேவையும் இல்லை. அது மாதிரி இந்த காலத்தில் நம்ம அதை எடுத்துக்கும் போது நிறைய 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 அதில் வந்து கெமிக்கல்ங்கிறது ஆட் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ நம்ம குடிக்கிற அந்த பால் வந்து மேபி இட் லுக்கிங் குட், ஒயிட் கலரில் இருக்கலாம், பட் அது எல்லாமே வந்து செயற்கை முறையில் செய்து ஆர்டிஃபிஷியலாக அதிகமாக பால் சுரக்கணுங்கிற ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போட்டு அதில் வர மில்க் தான் இப்போ நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த சீவு வந்து அந்த பால் மடியில் அவங்க மிஷின்ஸ் மூலயமா யூஸ் பண்ணுறதுனால அந்த பஸ்ஸும் நான் அந்த பாலில் கலக்குது. நம்ம அதை தெரியாமல் நம்ம அதை கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக இதை நாம் சிந்திக்கணும். ஸோ இந்த ஸ்லைட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆண் மாடு. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கார்ட் பண்ணியிருக்காங்க. உயிரோடு இருக்கும்போதே அதை வந்து கசாப்பு கடைக்காக அனுப்பப்பட்ட மாடு. ஸோ இந்த மாடுகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடூரமாக கட்டப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து கேரளாவுக்கு வந்து கடத்தப்பட்ட மாடுகள். இட்ஸ் எ ட்ரூ வீடியோ. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அதை இடம் பற்றணும், அந்த லாரியில் வந்து மொத்தமாக போட்டு அடைச்சி அவங்கள கழுத்தை வந்து அந்த மேலே இருக்கிற அந்த ராடில் கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய மாடுகள் ஒரே ட்ரிப்பில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். அவங்களுக்கு எவ்வளோ வலி இருக்கும், எவ்வளோ இடம் இல்லாமல் இருக்கும், எவ்வளோ கன்ஜஸ்டடாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களால அங்கே மூச்சு விட முடியுமா, எதுவுமே அதை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. எவ்வளோ கொடூரமாக இது எல்லாமே வந்து வளர்க்குறதுக்காகவோ பாலுக்காகவோ கிடையாது. எல்லாமே வந்து ஸ்கிளாட்டர் ஹவுஸ், எல்லாமே கசாப்பு கடைக்காக எடுத்து செல்லப்படக்கூடிய மாடுகள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பீஃப் எக்ஸ்போர்ட்டர். பீஃபாக இருக்கட்டும் இல்லை ஸ்கின்னாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து இந்தியா தான்
2வது இடத்துல உலக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறத ஆய்வும் சொல்லுது. ஸோ நாம் வந்து ஒரு கவ்வை வந்து காடாக ஒர்க்ஷிப் பண்ணினாலுமே பட் உண்மையாக நம்ம அதை வந்து கருணை கொண்டு பார்க்குறோமா அப்படிங்கிறது வந்து நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போது சில கோயில்களில் அந்த பால் அபிஷேகம் ஸோ அதெல்லாமே வந்து நடத்தப்படுது. பட் அது எல்லாமே வந்து நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று தான். ஸோ இதுக்காகவும் மாடுகள் வந்து நிறைய கொடுமைக்குள்ள ஆளாகிட்டு தான் இருக்குது. நம்ம என்னதான் அதை வந்து ஒர்க்ஷிப் பண்ணாலுமே வந்து வெஜிடேரியனாக இருக்கிறதுனால எந்த ஒரு வேல்யூஸும் கிடையாது அக்கார்டிங் டு மீ. ஸோ ஸ்விட்ச் டு வீகன் நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். இவ்வளோ மாடுகளுக்கு துன்புறுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். ஸோ நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைய முடியும். ஸோ இந்த பால் பொருட்களையும் தவிர்த்துட்டு ஸோ நம்மளால் ஒரு ஜீவகாருண்ய முறையில் நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சிந்திச்சு நம்ம வாழ ஆரம்பிக்கணும். ஸோ எல்லாமே வந்து கொடுமைகள் நடத்தப்படுது. இது இட்ஸ் நாட் அ ஸ்டோரி, இட்ஸ் அ ட்ரூ, இட்ஸ் ஹேப்பனிங் டே பை டே எவ்ரி செகண்ட். மாடுகள் கொல்லப்படுது, அவங்களுக்கு துன்புறுத்தல் நடந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம கண்டிப்பாக இதை வந்து சிந்திக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றணும். கருணையின் அடிப்படையில் நம்ம வாழணும், சிந்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷ். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய குழந்தைய வந்து பிறந்த உடனே அதுக்கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க. இது வந்து டெய்ரி இண்டஸ்ட்ரியில் நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான், ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இது வந்து உண்மையாகவே இந்த மாதிரி நடக்குது. கன்றுகள் கிட்டேருந்து தன்னுடைய தாய்கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க. எவ்வளோ வலிகள் இருக்கும் அந்த கன்று, எவ்வளோ வலிகளோடு அதால் எதுவும் பண்ண முடியல. வந்து பார்த்திங்கன்னா மெரைன் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ இது கணக்கிட முடியாது. நம்ம ஒரு நாளைக்கு உலகம் முழுக்க எவ்வளோ ஃபிஷ்ஷிங் பண்ணுறோம், எவ்வளோ உயிர்கள் வந்து கொல்லப்படுது அப்படிங்கிறத அளவிட முடியாத, இமேஜினேஷன் பண்ண முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ கடலில் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையுமே நம்ம வந்து சுரண்டிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ உயிரினங்களை வந்து ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுது. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற அந்த நெட்டு மூலயமா மற்ற உயிரினங்களுக்குமே அது பாதிப்பு ஏற்படுது. பார்த்திங்களா? ஸோ இந்த இந்த இதுங்க அந்த டாட்டாய்ஸ் பாருங்கள். ஸோ டாட்டாய்ஸ் வந்து அந்த வலைக்குள்ளே சிக்கி அதனால் சர்வைவல் பண்ண முடியாத மாதிரி அது தவிக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் வந்து நம்ம அந்த நெட் யூஸ் பண்ணுறதன் மூலயமா பிற உயிர்களுக்குமே வந்து அது துன்பம் இழைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ we are completely destroyed the ocean. ஏன் வீகனிசத்தில் உல் ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஸோ ஷிப் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் அது வந்து உள் கொடுக்கும். பட் நாம் வந்து அதை அதிகமாக உள்ளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அதை ஓவர் வெயிட்டாக நம்ம வந்து நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் மூலிமா நிறைய அதை உள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய தாங்க முடியாத அளவுக்கு அதை வந்து உள் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம அதிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து அதனுடைய உள் நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஹார்ம்ஃபுல் ஆகுது. அதன் மூலிமா அதுக்கு ரொம்ப பெயின் ஏற்படுது, டெய்ல் வந்து கட் ஆகுது, இன்ஜூரி ஏற்படுது, ஊண்டு ஏற்படுது. இதன் மூலயமா அதுக்கு ரொம்ப வலிகளும் உயிர் இழப்புகளும் ஏற்படுது. எடைக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு உள்ளாக நம்ம வந்து அதை மாற்றி அதையும் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ்காக நம்ம அதோடைய உள்ளே வந்து ஸ்நாச்சிங் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம. ஸோ நம்மளுடைய ஏன்ஷியன்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வலியுறுத்தக்கூடியது வந்து கொல்லாமையும் புலால் மறுத்தல் அப்படிங்கிறது நம்ம வழியாக சொல்லி கொண்டு தான் வராங்க. பட் நாம் அதை வந்து சிந்திக்கிறதில்ல, நம்ம மறந்துட்டோம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இந்த 2 அதிகாரத்துமே வந்து பள்ளிகளுக்கு குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். சின்ன வயசுலேருந்தே அது அவங்களுக்கு புரிதல் கொடுக்கணும். அந்த கருணையின் அடிப்படையில் வாழும்போது ஒழுக்க நெறிய ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைகள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் ஏன் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இது கம்ப்ளீட்டாக இந்த 2 சாப்டர்ஸை ஹைட் பண்ணியிருக்குங்கிறது எனக்கு தெரியல.